அதிமுக வட்டாரத்துல பெரிய வாய்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சின்னமான்றது யாருமே அவங்க ஏத்துக்கல. எத்தனை பேர் இருக்காங்க இப்போ அவங்க ஓப்பனா யாருமே கூப்பிடல. ஆனா கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரும்படியா போறது வாய்ப்பு இருக்கு. கூப்பிட சொல்லுங்க, தாராளமா கூப்பிட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு நிகழ்ச்சி பண்ண சொல்லுங்க. சவால் விட்டு பேசுனா அவங்க கூப்பிட முடியாது, அவங்கள ஏதோ ஒரு நிர்பந்தத்துல நெருக்கத்துல இருக்காங்க. அதிமுக வந்து யாரோட தலைமையில செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதில் தெள்ள தெளிவாக அண்ணன் டிடி தினகரன் சொல்லிட்டாரு. அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுத்து பார்த்தோம், ஆனால் அவங்க அதை பயன்படுத்தலை. வரதுக்கான அந்த கூட்டணியில் வந்து உள்ளே இணைக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்ட்டு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தலைன்னும் போது இல்லை நான் வந்து தலைக்கீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ண முடியும்? இங்கே வந்து மக்கள் யாரை ஏற்றுக்கிடுறாங்களோ சந்திக்கக்கூடாது ஒன்று இருக்கு. ஏன்னா சசிகலா வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க தானே இருக்காங்க. அதிமுகல இல்லை, அமமுகல இருக்க அவங்க எந்த கட்சியிலும் இல்லை. அவங்க யாருன்னு தெரிலன்றோம், அப்புறம் எதுக்கு அவங்கள போய் சந்திக்கணும்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் நாங்கள் தான் தனித்தனியாக நிற்கிறோம், எங்களுக்கு தான் தனி பெரும்பான்மை இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அது அம்மையார் சசிகலா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மாற்று தலைவர்களாக இருக்கட்டும், இப்படி சொல்கிறாங்களோ இவர்கள் எல்லாருக்கும் சரியான பாடத்தை மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ, மக்களை வந்து எவ்வளோ வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்கள அடிமையாக்க முடியுமோ அந்த வேலையை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. முற்றிலுமாக தன்னோட குடும்ப அரசியல் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு மதிப்பிற்குரிய அண்ணன் நாடக கம்பெனி முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இங்கே வந்து அண்ணன் எடப்பாடியாரை ஏன் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோன்னா, தமிழக மக்களை வந்து தன்னுடைய குடும்பமாக நினைத்து அவருடைய ஆட்சி காலத்தில் செயல்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் திமுக தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு தமிழக மக்களுடைய வாழ்வை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ச்சி, ஏன்னா இவங்க எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கவங்க, ஆனால் தொடர்ச்சியாக இவங்க எல்லாம் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதுலேயே ரிசல்ட் தெரியுதா? உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பகத்தன்மை கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையின் நிறுவன தலைவர் திரு SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலே இருக்கிறீங்க. ஆனால் கூட்டணியில் வந்து எலெக்ஷன் நேரத்தில் பல பேர் கட்சி மாறுவாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் அவங்க ஆதரவு கொடுத்துட்டே இருப்பீங்க. அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நாட்டில் எடப்பாடி நேரில் சந்தித்து மறுபடியும் ஆதரவு தெரிவிக்க போகிறீங்க. எதனாலே அதிமுக கூட்டணியிலே நீங்கள் தொடர என்ன காரணம்? இப்போது தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு வந்து எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை எங்கள் அமைப்போட நிலைப்பாடு என்ன, நாங்கள் அதிமுக கொடுக்குறோம்னா இன்றைக்கி தமிழகத்தில் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மக்களாட்சியை அண்ணன் எடப்பாடியார் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மீண்டும் அவருடைய ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்தால் ஒரு பொற்கால ஆட்சியாக மாறும். தமிழக மக்களுடைய வாழ்வும் எல்லாமே கொஞ்சம் மாறுதலுக்கான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த தேர்தல் மட்டுமல்லாமல் வரக்கூடிய அடுத்த தேர்தலிலுமே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை கொடுக்குறோம். ஏன் திமுகவை கட்சி பண்ண மாட்டீங்க? இப்போ திமுக எடுத்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காதா? திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இன்றைக்கி தமிழகத்தில் எங்கேயாவது எந்த மக்களாவது திமுக ஆட்சியில் வந்து மக்கள் நல்லா இருக்காங்க, இல்லை மக்கள் வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறாங்க அப்படின்றது ஏதாவது ஒரு பட்டியல் இட்டு காட்டுங்க, நாங்கள் அதுக்கான பதில் சொல்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த 4.25 வருஷம் ஆண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இன்னைய வரைக்குமே எல்லா துறையை சார்ந்த பணியாளர்களும் ரோட்டுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய வேலைவாய்ப்புக்காகவும் அவனோட அந்த சம ஊதியம் அந்த மாதிரின்ட்டு அவனுடைய அடிப்படை தேவைக்காக ஒவ்வொரு துறை சார்ந்த பணியாளர்களும் இன்றைக்கி நடு ரோட்டில் இறங்கி போராட வச்சது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சாதனை. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து நிலைப்பாட கொள்கையை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம என்ன நல்லது செய்ய முடியும், இல்லை மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? அப்போது தமிழகத்தில் தமிழர்களை வந்து முற்றிலுமாக அழிச்சிட்டு முற்றிலுமாக தன்னோட குடும்ப அரசியல் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு மதிப்பிற்குரிய அண்ணன் நாடக கம்பெனி முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இங்கே வந்து அண்ணன் எடப்பாடியாரை ஏன் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோன்னா, தமிழக மக்களை வந்து தன்னுடைய குடும்பமாக நினைத்து அவருடைய ஆட்சி காலத்தில் செயல்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் திமுக தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே வச்சு இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு
தமிழக மக்களுடைய வாழ்வை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது எந்த வகையிலையும் அவங்களோட தொடர்பில் நாங்கள் இருக்க முடியாதுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். சசிகலா அவர்கள் கட்சிக்குள்ளே வர அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் நெருக்கத்திலையும் அடித்து சொல்லியிருக்காரு. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா அமமுகவில் இருந்த ஜீவிதா நாச்சியார் அவங்க போய் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே டிடி வந்து அந்த கட்சியிலேருந்து அவங்கள வந்து நீக்கியிருக்காரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏ ரத்ன சபாபதியும் அவங்கள பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து அமமுக அதிமுகலேருந்து பிரபலங்கள்லாம் அங்கே போக போக அதிமுகவையும் அமமுகவையும் உடைக்க சசிகலா ஏதாவது ஒருத்தர் 2 பேர் போகிறாங்கன்றதுனால இந்த அமமுகவுடைய பலம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்றதுலாம் வந்து சும்மா ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக அண்ணன் டிடிவி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. இல்லை, மதுரையில் ஒரு முக்கியஸ்தர்கள் முகமாக அந்த ஜீவிதா நாச்சியார் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதாங்க. சரி, அவங்க ஜீவிதா நாச்சியார் இருக்காங்க. ஜீவிதா நாச்சியார் தன்னோட சுயநலத்துக்காக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அடையாளம் கொடுத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் டிடிவி தினகரன் தான். ஜீவிதா நாச்சியாருக்கு அடையாளத்தை கொடுத்து அந்த மாணவர் அணி அந்த அமைப்பில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு கூட உண்மையாக இருக்க முடியல அப்படின்றது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. அரசியல் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இல்லை அரசியலை எதிர்பார்க்க முடியாதுன்னா நம்ம எந்த தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோமோ அவங்களுடைய கொள்கை பிடிப்பில் தான் நம்ம அவங்க பின்னாடி பயணிக்கிறோம். அப்போது அதில் நிரந்தரமாக நிற்கணும். அவங்களுடைய கொள்கையை நம்ம உள்வாங்கிக்கிட்டு, ஏன்னா மக்கள் பணி செய்கிறதுக்காக தான் எல்லோரும் பொது வாழ்க்கைக்கு வராங்க. அப்போது நீங்களே வந்து உங்களுடைய கொள்கையில் நிலைப்பாடு இல்லாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் தாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போது உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை என்ன பண்ணுவாங்க, எப்படி முடிவெடுப்பாங்க? அப்போ உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுக்கிறீங்க. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா ஒரு நிலையான நிலைப்பாடு எடுக்க தெரியல. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து என்னத்தை செஞ்சிட போகிறீங்க? எந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால்? அதனால் ஒரு சிலர் வந்து இந்த விலகுறாங்க போகிறாங்கன்னா இதனால் வந்து பெரிதளவில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இல்லை, சசிகலா அவர்களுக்கு அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய வாய்ஸ் இருக்கு இல்லையா? அதை பயன்படுத்தி மறுபடியும் அவங்க ஓப்பனாக அதிமுக வட்டாரத்தில் பெரிய வாய்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் சின்னமான்றது யாருமே அவங்க ஏற்றுக்கல. எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ அவங்க ஓப்பனா யாருமே கூப்பிடல. ஆனால் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரும்படியாக போகிறது வாய்ப்பு இருக்கு. கூப்பிட சொல்லுங்க, தாராளமாக கூப்பிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி பண்ண சொல்லுங்க. சவால் விட்டு பேசுனா அவங்க கூப்பிட முடியாது. அவங்கள ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் நெருக்கத்தில் இருக்காங்க. அதிமுக வந்து யாரோட தலைமையில செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் தலைமையில செஞ்சுட்டு இருக்காங்க. விட்டுட்டு ஒரு பொறுப்பாளர் போட்டுட்டு போறாங்க, நீ பார்த்து போக வராங்க, அவங்களோட ஒப்படைக்கல அப்படின்னும் போது ஒரு பாதிப்பு இருக்குல்ல. இதனால எந்த பாதிப்பும் கிடையாது பிரதர். இன்னும் சொல்ல போனா இப்போ ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சசிகலா கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல கொடுத்தாலும் உண்மையான அதிமுக எல்லாரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிமுக வாய்ப்பு. இது வந்து நம்ம என்ன சொல்றது, இதை விட ஒரு பெரிய நகைச்சுவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஓர் அணியில திரண்டு அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி தான் இன்னைக்கு வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மை நிலவரம். இன்னைக்கு சொல்லிக்கலாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏன் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னாரு. அது யாருக்குன்னு கடைசியும் சொல்லல, அதோட இருந்த வைத்தியலிங்கத்துக்கு தான் சொன்னாரு. அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்குனாரு, வழி பிறந்தது, அவங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவரை எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்டாண்டான முடிவில் நிற்க முடியல. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொள்கை பிடிப்பில் தெளிவாக இருக்கணும், உங்கள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சரியான வழி நடத்தி கொண்டு போகணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த ஆளுமை திரை உங்ககிட்ட இல்லை. அப்போ உங்க பின்னாடி யாரும் பயணிக்க மாட்டாங்க. இல்லை, ஓபிஎஸ் நிலைமைக்கு சசிகலா அவர்களும் தள்ளப்படுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, நிச்சயமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் நாங்கள் தான் தனித்தனியாக நிற்கிறோம், எங்களுக்கு தான் தனி பெரும்பான்மை இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அது அம்மையார் சசிகலா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மாற்று தலைவர்களாக இருக்கட்டும், இப்படி சொல்கிறாங்களோ இவர்கள் எல்லாருக்கும் சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றை தலைமையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தான் இன்றைக்கி எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இவங்க போகிறாங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து இது சும்மா ஒரு வெற்று விமர்சனம். இதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு டிடிவி அவர்கள் ஒரு கட்சியாக வந்து செயல்படுறாரு. சசிகலா அவர்கள் எந்த ஒரு இயக்கமாகவும் கட்சியாகவும் செயல்படலை. ஆனால் ஜீவிதா நாச்சியார் போய் சந்திச்ச உடனே அவரை நீக்கிறாங்கல்ல, ஒரு மரியாதை நிமித்தம் கூட சந்திச்சிடலாம், எதுக்கு அவங்கள நீக்கணும்? அப்போனா டிடிவிக்கும் சசிகலா அவர்களும் என்ன ஒரு பகை தொடருது? ஜீவிதா நாச்சியார் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அவங்க டிடிவி அண்ணனோட கட்சியில் ஒரு முக்கிய அங்கமாக வச்சாங்க, ஒரு பொறுப்பில் இருந்தாங்க.
அதனால அவங்க யாருமே சந்திக்க கூடாது ஒண்ணு இருக்கு. ஏன்னா சசிகலா வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க தானே இருக்காங்க. அதிமுக இல்ல, அமமுக இருக்க, அவங்க எந்த கட்சியிலும் இல்ல. அவங்க யாருன்னு தெரியலன்றோம். அப்புறம் எதுக்கு அவங்கள போய் சந்திக்கணும்? சந்திச்சேன்னா அப்புறம் வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாக தான் கொண்டு வர முடியும். ஏன்னா என்டிஏ கூட்டணியில் தான் வந்து அண்ணன் டிடிவி தினகரன் இருக்காரு. அதிமுக தலைமையேற்று இன்னைக்கு ஒரே கூட்டணியில் எல்லாமே வந்துட்டாங்க. கட்சியோட வளர்ச்சி பார்த்து சிறப்பாக போயிட்டு இருக்குது. மக்களுக்கு ஒரு ஆதரவு கூட கேட்டுக்கலாம். நான் நிக்க போறேன், நீங்க வந்து மதுரையில் எனக்கு வந்து பிரச்சாரம் அது நீங்க அது கூட கேட்டுருக்கலாம். அது தனிப்பட்ட விஷயம். பார்த்தா ஒரு மணி நேரத்துல நீங்க கட்சி விட்டு நிக்கிறீங்கன்னா, ஆமா, எங்க அமைப்புலையா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு எங்களோட கொள்கையை வந்து மாறுபட்ட விதமாக பார்க்கக்கூடியவர்களை போய் சந்திச்சா நாங்களும் அதே தான் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா நாங்கள் என்ன கொள்கையை ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அதில் வந்து நீங்கள் மீறி போகிறீங்கன்னா அப்போ தலைமையோட பேச்சுக்கு நீங்கள் மீறி நீங்கள் உங்களுடைய சுய நலத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா அப்போ தலைமை அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அது வந்து உரிய நடவடிக்கை எடுத்து ஆகணும். அதுக்காக இவங்க போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுடும் அப்படின்றதுலாம் சும்மா கதை. இன்றைக்கி அந்த பகுதியில் இவர்களை விட மக்கள் பணி செய்யக்கூடிய இன்னும் எண்ணற்ற இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்ல. இதுதான் வந்து பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். இப்போ சித்திக்கும் மகனுக்கும் உள்ள சண்டை என்ன சார்? இது வந்து குடும்ப பிரச்சனையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதில் தெள்ள தெளிவாக அண்ணன் டிடி தினகரன் சொல்லிட்டாரு. அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவங்க அதை பயன்படுத்தலை. வரதுக்கான அந்த கூட்டணியில் வந்து உள்ளே இணைக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்ட்டு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும் போது இல்லை நான் வந்து தலைக்கீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ண முடியும்? இங்கே வந்து மக்கள் யாரை ஏற்றுக்கிடுறாங்களோ அவங்க தான் தமிழகத்தில் முதலமைச்சராக ஆக முடியும். இன்றைக்கி மக்கள் மனதில் 100% வந்து அடுத்த முதல்வராக யார் இருக்கணும், நிரந்தர முதல்வராக யார் இருக்கணும் அப்படின்னா அண்ணன் எடப்பாடியாரை தான் மக்கள் விரும்புகிறாங்க. அப்போ நீங்கள் அவரோட தலைமையேற்று நீங்கள் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்னமோ பண்ணி நீங்கள் உள்ளே வரதுக்கு என்ன வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது உங்களை சார்ந்து இப்போ இருக்காங்களா ஒரு சில ஒரு 10 பேர் ஒரு நிர்வாகி இருப்பாங்களா, அந்த 10 பேரும் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்லைனா நீங்கள் எப்படி இன்றைக்கி தனித்து நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களை நம்பி வரவங்களும் நாளைக்கு தனியாக ஒரு இடத்துல ஓரங்கட்டப்படுவார்கள். இதுதான் உண்மை. திமுக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிர் மாநாடு நடத்துனாங்க. இப்போது விருதுநகரில் இளைஞர் மாநாடு. ஸோ தொடர்ந்து இப்போ பல மாநாடுகள் நடத்துவது மூலமாக திமுக பல மாவட்டங்களில் வலுப்பெற்றுக்கிட்டு தானே வரும். இதை இந்த மகளிர் மாநாடு பற்றி பேசுகிறீங்களா? திமுக நடத்துனதை? ஆமாம், 2 மாநாடு நடத்துனாங்க. இப்போ என்ன இளைஞர் மாநாடா? விருதுநகரில் இளைஞர் மாநாடு விருதுநகர் நடத்துகிறாங்களா? அவங்க வந்து இங்கே நம்ம விருதுநகர் தமிழகத்தில் நடத்துறதை விட்டுட்டு பிற மாநிலம், நான் சொல்கிறது பிற மாநிலத்தில் நடத்துனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஆந்திராவோ தெலுங்கானாவோ கர்நாடகாவோ இல்லை கல்கத்தா பாம்பே அப்படின்னு போய் நடத்த சொல்லுங்கள் இளைஞர் மாநாடுன்ட்டு. ஏன்னா இப்போ இந்த மகளிர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்களா, என்ன பண்ணாங்க தெரியுமா? ஊரே தமிழகம் முழுவதும் பார்த்தாங்க. ஃபுல்லாக வட மாநிலத்து பெண்களை கொண்டுட்டு வந்து மகளிர் மாநாடு நடத்துகிறாங்க. ஆமாம், இந்தி திணிப்பு இருக்குல்ல, அந்த இந்தி வேணாம் நீங்கள் தமிழில் பேசுங்க அப்படி சொல்லி கொடுக்குறது சார். இந்தி திணிப்புன்றது இந்தி எதிர்ப்புன்றது யாரு? நீங்கள் தானே எங்களுக்கு இந்தி வேணாம் போடான்னு சொல்கிறீங்க. அப்போ என்னத்துக்கு நீங்கள் வட மாநிலத்தை சார்ந்த பெண்களை கொண்டுட்டு வந்து நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆள் கிடையாதா? மகளிர் இல்லையா உங்கள் மகளிர் மாநாடு நடத்துறதுக்கு? அப்போ உங்கள் கட்சியில் மகளிர் இருக்காங்களா இல்லையா? நீங்கள் என்னதுக்கு பணத்தை கொடுத்து? இப்போ கூட சமீபத்தில் ஒன்று பார்த்தேன். ஒரு வயதான ஒரு முதியோர் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காசு தரேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க, பணம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு காணொலி வந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரி மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ, மக்களை வந்து எவ்வளோ வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்கள அடிமையாக்க முடியுமோ அந்த வேலையை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு வந்து இவங்க மேலே பெரிய அளவில் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இன்றைக்கி சும்மா சொல்லிக்கிடுவாங்க தமிழகம் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, எல்லா மக்களும் எங்களுக்காக நிற்கிறாங்கன்ட்டு. அப்படி நிற்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு துறையை சார்ந்த பணியாளரும் இன்றைக்கி ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கானே தவிர அவன் இந்த ஆட்சி எங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துருக்குது இந்த 5 ஆண்டுகளில் அப்படின்னு யாரும் சொல்லலையே. அப்படி சொல்கிறது எங்கேயாவது ஒரு அறிக்கை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நானும் ஏற்றுக்கிறேன். எந்த இடத்துலையாவது இல்லை எந்த துறையிலையாவது எந்த மாவட்டத்திலையாவது தினம் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் இப்படி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டால் கூட கோவையில் ஒரு 16-17 வயசு இருக்க ஒரு சின்ன ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை வந்து கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிட்டு கஞ்சா போதைக்கு இன்றைக்கி அதோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பிள்ளை வந்து பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத ஒரு தன்னோட நிலையை அறியாமல் அந்த போதையோட இதில் தாட்டில் வந்து பேசி
அப்போது இப்பேற்பட்ட ஒரு கொடிய செயல்களை கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விளம்பர மாடல் முதல்வர், நாடக கம்பெனி ஓனர் அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியாதா? இதான் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற பாதுகாப்பா? இல்லை இளைய சமுதாயத்தை பாதுகாக்கிறீங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிடுங்க. எல்லா இடத்துலையுமே அண்டர் 17 இருக்கக்கூடிய இளைஞர்கள், 16-17 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், 20 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கான். அவன் அடுத்த கட்டத்துக்கு ஒரு படிப்பில் முன்னேற்றமாகி அவன் ஒரு தொழிலில் முன்னேற்றமாகிட்டு அவன் அடுத்தது அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு இளைஞரை கொண்டு வரணும்னு பார்த்தா இன்றைக்கி முற்றிலுமாக இந்த போதையால் சீரழிஞ்சு இளம் தலைமுறையை ஒட்டுமொத்தமாக அழிச்சு கொண்டிருக்காங்க. இதுதான் திமுகவுடைய சாதனை. திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வந்தால் நான் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிடுவேன், திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேன், அது அவங்களோட நிலைப்பாடாக இருக்கட்டும், என்னோட நிலைப்பாடு நான் இங்கேருந்து வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னும் பாமக விசிகா இவங்களோட சண்டை இன்னும் முடிக்க வர இதெல்லாம் வந்து இந்த பூச்சாண்டி அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தாங்கன்னா விசிகா வந்து வெளியில் போயிடுவோம் அப்படின்ற ஒரு வைக்கிறீங்க. ஒரு காரணமா இதை காரணம் வச்சு வெளியே போறதுக்கு சரியா இருக்கிறாங்க. நீங்க இதை வைக்கிறீங்க, வேற ஒரு கூட்டணியை பேசிட்டோம், இதுதான் ஒரு காரணம் வச்சு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்றது ஒருவேளை அண்ணன் திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த காங்கிரஸும் ஒரு அழுத்தம் தருது, இது மாதிரி ஒரு அழுத்தம் நம்ம தருவோம்னு சொல்லிட்டு போட்டுட்டு டக்கு நாங்க அதுதாங்க நல்லா நோட் பண்ணீங்க. அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ச்சி, ஏன்னா இவங்க எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கவங்க, ஆனால் தொடர்ச்சியாக இவங்கெல்லாம் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதுலேயே ரிசல்ட் தெரியுதா? உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பகத்தன்மை கிடையாது. அடுத்த ஆட்சி வந்து திமுக வரும்ன்றதுக்கான 1% கூட கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அப்போது தோற்று போகிற இடத்துல நாம் ஏன் போய் நிற்கணும்? நம்மளுடைய கொள்கையை நம்ம ஏன் கெடுத்துக்கிடணும்? மக்கள் மத்தியில் நமக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கவுங்க நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால் இன்னும் பின்னடைவு தான் சந்திக்கும் திமுக. ஏன்னா சரிவர பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் திமுகவை வந்து முதன்மைப்படுத்தி யாரும் இன்றைக்கி எந்த ஒரு நிகழ்ச்சியும் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை தாம்பரம் பகுதியில் காங்கிரஸ் ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. நாங்களும் அந்த சைடில் ஒரு நிகழ்ச்சி போயிட்டு வரும்போது பார்த்தேன். முழுவதுமாக வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேனர்கள் பார்த்தேன், விளம்பர இதுங்க. எதுலேயுமே இவங்களுடைய கூட்டணி கட்சியான திமுகவை ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் சைஸில் கூட போடலை காங்கிரஸ். அப்போது அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன பண்ணுறான்? எங்களுக்கு நீ தேவை கிடையாது. இது திமுக வந்து தமிழகத்தில் அரசியலில் தனித்து போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது. அதனால தான் 10-15 பேர் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் கூட்டணி ஆட்சியில் தான் வருவோம், தனித்துலாம் எங்களால் நிற்க முடியாது, தனித்து நின்னோன்னா நாங்கள் திருவாரூருக்கு தான் போகணும் அப்படின்றதில் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்போது இவங்க எப்படியெல்லாம் பிடிச்சி எப்படியெல்லாம் கதையை மாற்றி இந்த மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொய் பிரச்சாரத்தை கொடுத்து இன்னும் என்ன ஏமாற்ற முடியும் அப்படின்ட்டு. அதான் நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? 11வது 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவன் அடுத்தது காலேஜ் போவான், அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த லேப்டாப் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன கொடுத்தீங்க? 3வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணவனுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு லேப்டாப் கொடுக்குறீங்க. ஆஃபீஸ் போகும்போது லேப்டாப் தேவைப்படும். ஆஃபீஸ் போகிறான்னா அவன் தான் வேலைக்கு போகிறானே, சம்பாதிக்கிறானே, அவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்க மாட்டானா? நீங்கள் உங்களுடைய கடமை என்ன? அப்போது உங்களுடைய எண்ணம் முழுவதும் என்ன பண்ணிருந்தனா, இந்த 3ஆம் ஆண்டு முடிவு அடைந்த மாணவர்கள் கொடுத்தோம்னா, ஏன்னா அவனுக்கு 18 வயசு ஆக போகுது, அப்போது அவன் நமக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு. இந்த மலிவான சிந்தனை, இது வந்து மலிவான சிந்தனை, மலிவான அரசியல். உங்களுக்கு மாணவர் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா 11வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவனுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே கண்ணோட்டத்தில் இவங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு போட்டிங்க. அவங்க இன்றைக்கி எல்லாமே எடுத்துகிட்டு போய் விற்றுக்கிட்டு இருக்காங்க. டே எனக்கு தேவையில்லடா இது நீங்கள் கொடுத்த லேப்டாப்பு அப்படின்ட்டு. அப்படி ஒரு அவலட்சணமான நிலைமையை தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான முடிவுரையை
வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் திருத்தமாக அழுத்தமாக எழுதுவார்கள். திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது, இதுவே சாட்சி அப்படின்ட்டு. நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியில் கொஞ்சம் முக்கிய நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.